ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வடகிழக்கு பருவமழை பெய்வதில் காலதாமதம் ஆகலாம் என்று வானிலை அறிஞர்கள் இடிதாங்கிக்கு தகவல் சொல்லி அனுப்பியிருக்கிறார். இதை ஒரு நல்ல சந்தர்ப்பமாக கருதி கொண்டு வடகிழக்கில் இரோம் சர்மிளா ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். பொது வாழ்க்கையில் நீச்சல் அடிக்க வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு குச்சி மிட்டாய் கொடுத்து வரவேற்பதில் முதல் ஆளாக இருப்பவன் இடிதாங்கி. மழை வருவது தள்ளி போகும் பட்சத்தில் தீபாவளி பண்டிகையும் மழை இல்லாமல் கொண்டாடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வருடம் தீபாவளிக்கு இடிதாங்கியின் இடி முழக்கம் பெரிதா, தீபாவளி வெடிச்சத்தம் பெரிதா என்ற பட்டிமன்றத்தின் தலைப்பு பொருளாக கூட இடிதாங்கியின் மண்டை உருளலாம். வான வேடிக்கை பார்ப்பவர்களை காட்டிலும் இடிதாங்கியின் வாயை வேடிக்கை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை தான் அதிகம் என்று ஊர் பெயர் இல்லாத கம்பெனி ஒன்றின் கருத்தாய்வு சொல்லுகிறது. அதனால் தான் இடிதாங்கியின் தோள்பட்டை 1.5 இன்ச் அதிகரித்து எடுப்பாக காணப்படுகிறது. இடிதாங்கி மேடையில் நிற்கும் போஸை பார்த்து என்ன தலைவா தீபாவளி போனஸ் கிடைத்து விட்டதா என்று கூட கிளறி விடுகிறார். ஒரு வகையில் பார்த்தால் அதுவும் ஒரு நல்ல கேள்விதான். இடிதாங்கியின் கொள்கை குறிப்பில் ஏற்ற வேண்டிய யோசனை. எல்லோருக்கும் தீபாவளி போனஸ் கொடுக்கப்படுகிறது, அல்லது கொடுப்பதாக சொல்லி கொடுக்காமல் மழுப்பப்படுகிறது, அல்லது இத்தனை சதவீதம் தான் என்று இழுபறி தீபாவளி வரைக்கும் இழுக்கப்படுகிறது. எல்லோருக்கும் கொடுக்கும் போது இடிதாங்கிக்கும் கொடுத்தால் என்ன என்ற கேள்வி எழுப்புவதில் தப்பு இல்லை. இடிதாங்கி கோடி சட்டை அணிய மாட்டானா? வான வேடிக்கை விட மாட்டானா? அப்படி இருக்கும்போது என்னை போன்ற நலிந்த அரசியல்வாதிகளுக்கு போஷாக்காக போனஸ் கொடுத்தால் தானே போஸ்டரில் சரியாக போஸ்ட் கொடுக்க முடியும். அதற்காக ஒரு ஆய்வுக்குழுவை அமைத்து இடிதாங்கியின் பொருளாதார பின்புலத்தை ஆய்வு செய்வதற்கு ஆட்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இடிதாங்கி வீட்டு அடுப்பை ஆய்வு செய்தால் அடுப்பிலிருந்து புறப்படும் 1000 பூனைகளின் கேள்விகளும் அறிக்கையில் இடம்பெறாமல் போவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. முயலை பிடிக்குமா என்று நாயின் மூஞ்சியை பார்த்தாலே தெரிந்துவிடப் போகிறது. இடிதாங்கியின் தேகத்தை பார்த்தாலே பொருளாதார தேக்க நிலையில் இருப்பது தெரிந்துவிடும். எனவே இடிதாங்கியின் தேவை அறிந்து போனஸ் கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொள்ளுங்கள். இடிதாங்கிக்கு போனஸ் கொடுத்தால் நிச்சயமாக சீன வான வேடிக்கைகளை வாங்க மாட்டான் என்று உறுதி கூறுகிறேன். ஆனால் சீனா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பியிருந்ததை கருத்தில் கொண்டு அடுத்து இடிதாங்கியை அனுப்புவதற்கான யோசனைகளை சொல்வான் என்று கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.